சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல முத்து இருந்துட்டு, "என்னாச்சு மீனா? கயிறு கட்டுனதுக்கு அப்புறமா நீ மறுபடியும் இப்படியே தான் இருக்க. உனக்கு என்னதான் பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்கவும், "என்னை மன்னிச்சிடுங்க. இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட இருந்து என்னால எதுவுமே மறைக்கவே முடியல. நான் எல்லா உண்மையையும் சொல்லிடுறேன். ரோகிணி நம்ம நினைக்கிற மாரி ஆள் கிடையாது. அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கிறிஷ் வந்து நம்ம யாரோட குழந்தைன்னு சொல்லி இத்தனை நாளும் நம்ம குழம்பிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு காரணமே ரோகிணி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கும் பார்லர் அம்மாவுக்கும் என்ன சம்மதம்? அவங்க பேர் ரோகிணியே கிடையாது, பேர் கல்யாணி. கிறிஷ் வந்து அவங்களோட பையன்தான். அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கிறிஷோட பாட்டி வந்து ரோகிணியோட அம்மா அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. அந்த குளத்துக்கிட்ட நான் தண்ணி எடுக்க போனல, அங்கே தான் உங்கள் அப்பாவுக்கு அவங்க திவசம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சுது. அது தெரிஞ்சதுலேருந்து எனக்கு மண்டையை வெடிச்சு போயிடலாம் போல் இருக்குது. வீட்லேயும் சொல்ல முடியாமல், உங்ககிட்டையும் இதையும் சொல்ல முடியாமல், மறைச்சியும் வைக்க முடியாமல் நான் உள்ளுக்குள்ளே செத்துக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனை வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் முத்துக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அப்படி மீறி வீட்டில் சொன்னாக்க நான் கிறிஷோட செத்து போயிடுவேன்னு சொல்லி ரோகிணியை மிரட்டி வச்சுருக்காங்கங்க. கிறிஷோட வாழ்க்கை போயிடக்கூடாது, இவங்க பண்ணுற தப்புக்கு கிறிஷ் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கேங்க. என்னால் 2 உசுறு போயிடக்கூடாதுன்னு தான் நான் பொறுமையாக இருக்கிறதுக்கு காரணமே அதுக்கு தாங்க. என்னால் முடியலங்க இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.